பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எங்களுக்கு சீட்டை விட பதினஞ்சு 20 நாட்களுக்கு முன்பாகவே 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நான் தேர்வு செய்து சென்னை தலைமை அலுவலகத்துக்கு வரவைத்து நேர்காணல் செய்து பட்டியலை தயார் செய்து எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கலாம் என்று நான் தயாராக இருந்தேன். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். எங்களுக்கு சீட்டை விட என் தமிழ் சமூகத்திற்கு நாங்கள் வைத்த கோரிக்கைகள் முதன்மையானது. பாலியல் வன்கொடுமை இல்லாத தமிழகம், நஞ்சு இல்லாத உணவு, நோய் இல்லாத வாழ்வு, கடன் இல்லாத வாழ்க்கை, கனிமம் கொள்ளை தேடப்படுவது தடுக்கப்பட வேண்டும். எமது ஆற்று மணல் அடியோடு வெட்டி எடுக்கப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். மலைகளை வெடிவைத்து தகர்த்து அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். தமிழக வேலை தமிழருக்கு. அதுபோன்று ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை, சர்வதேச நீதி விசாரணை, பொது வாக்கெடுப்பு, இந்த நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளில் 90% இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கான வேலை வாய்ப்பு உரிமை சட்டம், இப்படி அடுக்கடுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 5 ஆண்டுகளாக இந்த சட்டமன்றத்தில் நான் வாதாடினேன். காவல் நிலைய மரணங்களாக இருந்தாலும், காவல்துறை என்கவுண்டர்களாக இருந்தாலும், அல்லது தாது மணல் கொள்ளைக்கு எதிராக போராடுகின்ற சமூக ஆர்வலர்கள் வெட்டி படுகொலை செய்வதாக இருந்தாலும், திமுக கூட்டணியிலே இருந்தபோது சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த அநீதிக்கு அக்கிரமத்திற்கு கேள்வி எழுப்பினேன். கேமராவை கிளிக் பண்ணா படம் மட்டும் வரும். கேமரா சின்னத்தை கிளிக் பண்ணா மக்களின் வாழ்க்கையே மாறும். நம்ம ஓட்டு, நம்ம தீர்ப்பு, நம்ம உரிமை. நம்ம தலைவர் வேல்முருகனின் வெற்றி, நம்ம வாழ்வுரிமைக்கான வெற்றி. உங்கள் பொன்னான வாக்குகளை கேமரா சின்னத்துல ஒரு கிளிக் பண்ணுங்க.